வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மேட்சை பற்றியும் கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் இன்னும் ஒரு சில அப்டேட், வார் கேமை பற்றின அப்டேட், WWE பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு ஏமாத்துன ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாப்பிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரா ஜெனரல் மேனேஜரையே ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா அலற விட்டுட்டு இருக்காங்க. சும்மா ஃபோன் அடித்து என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தற்கொலைக்கு போகிற அளவுக்கு டார்ச்சல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெக்கிலேஜ் தான். பெக்கிலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன்ஷிப்பை மேக்ஸ் கிட்ட தோற்று போனாங்கல்ல, அதுக்கு முழுக்க காரணம் ஏஜேலி. அது அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் இருக்கும்ல அது. அதனால் ரா ஜெனரல் மேனேஜருக்கு ஃபோன் அடித்து அவள் எப்படி வரலாம் என் மேட்ச்சில், எதுக்காக என்னை தோக்கடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரா ஜெனரல் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்காரு. அவர் அதை எடுக்கலை. ஏன்னா ஒரு தடவை எடுத்துட்டாரு, சும்மா இதை வச்சு கேட்கறதுனால எடுக்கலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபோன் அடிச்சிருக்காங்களாம், பகல் ஃபுல்லாக ஃபோன் அடிச்சிருக்காங்களாம். இதை அவரே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுட்டாரு. அதாவது எதுக்கு இப்படி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அவர் ஃபோனு அப்படிங்கிறது ஒன்று கையில் இருக்கிறதுனால அந்த பொம்பளை அடிச்சுக்கிட்டே இருக்குதான். அதனால் பார்த்தீங்கன்னா ரா ஜெனரல் மேனேஜர் வேறு வழியே இல்லை, சோஷியல் மீடியாவில் நீ போட்டால் தான் திருந்துவேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அவர் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டார். எவ்வளவு கிருத்தலமான வேலை பற்றியெல்லாம் நம்ம ஆடம் ஜிஎஸுக்கு. பெக்கிலேஜ் எதுக்காக அடித்தாங்கன்னு தெரில, எல்லாம் ஸ்டோரி லைனுக்காக சொல்லிட்டு ரியல் லைஃப்பில் கூட எப்படிலாம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. சர்வைவர் சீரிஸோடைய அஃபிஷியல் போஸ்டரை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூக்காக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மென்ஸுக்கான வார் கேம் போஸ்டர் இருக்குல்ல, அதையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலி வார் கேமில் ரோமன் ரெயின்ஸ் இருக்காது அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. ரோமன் வரமாட்டேன்னு சொன்னாலும் அஃபிஷியலி வார் கேமில் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு. கோடி, ரோமன், ஜே, ஜிமி மற்றும் சிஎம் பாங்கும், ட்ரூ மேக்கின்டையர், பிரான்சன் ரீட், ப்ராக் லெஸ்னர், லோகன் பால் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் மேலே வாரு கீழே கேமு, அதுக்கப்புறமா சர்வைவர் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட உடனே நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க, இந்த சர்வைவர் சீரிஸே நாங்கள் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், 5:30 மணிக்கு நீங்கள் லைவாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க கைஸ், 5:30. அதே மாதிரி சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை நாங்கள் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஜான்சன் அவருடைய ஃபைனல் மேட்சை எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் சோனி 10.1 பார்க்கலாம், 10.2 பார்க்கலாம், 10.4 பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாமா, அதையும் அஃபிஷியலி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 14 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கெலாம் நாங்கள் லைவாக போட்டுருவோம். ரிப்பீட் டெலிகாஸ்ட்னு போட்டிருக்காங்க பாருங்கள், ரிப்பீட்டையும் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு போடுவாங்களாம். இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாலேயே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, யாராவது பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதாவது இலை முழுக்க சாப்பாடு வச்சுட்டு முக்கில் பீயர் ஆகி விட்டால் சாப்பிட முடியுமா? எப்படி சாப்பிட முடியும்? அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை WWE பண்ணியிருக்கானுங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் 2K25 விளையாடலாம், 149 ரூபா தானே, நெட்ஃப்ளிக்ஸையும் பார்த்துக்கலாம், அதுக்குள்ள படத்தையும் பார்த்துக்கலாம், மூவிஸையும் பார்த்துக்கலாம், சீரீஸ் பார்த்துக்கலாம், WWE பார்த்துக்கலாம், கேமும் நீங்கள் விளையாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. நானும் நெட்ஃப்ளிக்ஸ் கேமை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லான்ச் ஆகிட்டு நானும் அதை ஓப்பன் பண்ணோன்னே கெட் கேம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகுது, அங்கே போய் பார்த்தா என்ன சினிமா காட்டுது, இந்த டிவைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஏன்டா நம்ம வாங்கின ஃபோன் 1 வருஷம் தான் ஆச்சு, நம்ம ரியல்மி 14 வச்சுருக்கோம், ஸோ ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்தது. சரி நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஓஎஸ் ஃபோனுக்கு தான், அதாவது ஆப்பிள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும், ஓகே, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகுமா, இந்த ஓஎஸ் ஃபோனில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இது எனக்கு அர்த்தம் புரியலை. எனக்கு இந்த மொபைலை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாதுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேருக்கு மொபைலை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்னது ஓஎஸ் மொபைலில் தான் ஒர்க் ஆகும்னு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா,
இப்போ லான்ச் ஆகிற புதிய ஃபோன்ஸ், அதாவது இந்த 2025 இப்போ ஒரு மார்ச்சுக்கு அப்புறமா வைங்களேன், அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற மொபைல் ஃபுல்லாக இந்த ஓஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கேள்விப்பட்டது. ஸோ அது இருந்த ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்களா? இதை முதலே அவங்க லான்ச் பண்ணிக்கலாம்ல. ஆக்சுவலி அவங்க சொல்கிறவே இல்லை. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தான் லைட்டாக ஓரமாக போட்டிருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, அதுக்கு டேரெக்டாக அட்வர்டைஸ் பண்ணும்போதே அப்படி போட்டிருக்கலாம்ல. நாமளாம் நம்பி ஏமாந்துட்டோம். நானும் ரொம்ப ஏமாந்துட்டேன். சரி மொபைலில் விளாட்லான்னு யோசிச்சேங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்தா அங்கே போய் ஒன்றும் சாப்பிட ஆக மாட்டேங்குது. கேட்டால் ஓஎஸ் ஃபோனில் தான் ஒர்க் ஆகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது கரெக்டு தானா, இல்லாட்டா அது வேறு ஏதாவது கம்பெனியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பார்த்துருப்பீங்க. இந்த மண்டே நைட்டால் கோடி ரோட்ஸ் இருக்கார்ல, அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். அவர் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணணும். அதை தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கோடி ரோமன் இதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்டரி ஃபியூடே இருக்குது. கோடி ரோட்ஸ் ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடியே சிஎம் பாங்கு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டாரு. சிஎம் பாங்கும் ரோமன் ரெயின்ஸும் ஃபேஸ் ஆஃப் பார்த்தது வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம நிற்க வேண்டியதில் இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இடையில சைடில் நின்றுப்பார். அது பயங்கர வைரலாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் மத்தியிலையும் சொல்லப்படுற நியூஸும் சரி, ரஸ்லிங் அப்சர்வர் சொல்கிற நியூஸும் சரி, ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இந்த வருடம் சாம்பியன்ஷிப்புக்காக தான் ரசல்மேனியாவில் மோத போகிறாரு. ஒன்று பார்ட் 3 ஃபார் த கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, நல்ல பேர் இருக்குது. ஸோ இந்த தடவை மேட்ச் நடத்தினால் கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னதுன்னா, ஒரு மேட்ச்சில் ரோமன் வெற்றி பெற்றார், ஒரு மேட்ச்சில் கோடி வின் பண்ணிட்டார். பார்ட் 3ல் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கும். ஆனால் அவங்க பெட்டர் தானே கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளட் லைன் ஸ்டோரி இருந்தது, அதில் ஜான்சனா வந்தார், அண்ட் ராக் வந்தார், அண்டர்டேக்கர் வந்தார். அதனால தான் இந்த மேட்ச் வந்து அடுத்த லெவலை நோக்கி போச்சு. அதே மாதிரி இந்த மேட்சும் அடுத்த லெவல் நோக்கி போகணுன்னா அதே மாதிரி சர்ப்ரைஸான மூமெண்ட்டில் நடக்கணும். அப்படி கொண்டு போவாங்களான்னு தெரில. அண்ட் அதே மாதிரி சிஎம் பாங்கும் லைன் அப் நினைக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிஎம் பாங்குக்கும் ரசல்மேனியாவில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்கலாம். ஆக்சுவலி ரோமனுக்கு என்ன தெரியுமா, ஒரே கல்ல 2 மாங்காய் இருக்குங்க. ஒரு பக்கம் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்னா இந்த பக்கம் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். அது இல்லைனா இது, இது இல்லைனா அது, அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஆப்ஷன் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக தான் மோதுவார் அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக்கஸ்ட் எவர் ரசல்மேனியா மேட்ச்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா டைட்டில் யூனிஃபிகேஷன் நடத்தலாம். அதாவது வின்னர் டேக் ஃபார் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அண்ட் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற கான்செப்டை கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் WWE பொறுத்த வரைக்கும் இப்போ ராத்தானியாஸ் மட்டும் இந்தியா இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கொண்டு ஒன்றாக்கிட்டாங்கன்னா இன்னொரு பிராண்டுக்கு சாம்பியன்ஷிப் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கும். அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போதைக்கு WWE ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அண்ட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெண்டுத்தையும் ஒன்று செய்யிட்டாங்கன்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. ஓகே, கரெக்டு தான். ஆனால் 2 சாம்பியன்ஷிப் ஒன்றாயிரும். ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இப்போ தான் வந்தது. ஸோ அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்பியன்ஷிப் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்காது. மேபி சிஎம் பாங் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோ அல்லது கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோ நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம். போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது ரைட் ஹேண்டில் ஒன்று போட்டிருந்தாரு. அது என்னதுன்னு, அது கையில் ரிப்பன் போட்டிருந்தாரு. அது எதுக்கு போட்டிருந்தாரு தெரில. அப்டேட் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்காரு. கண்டிப்பாக வச்சுக்கலாம், ஒண்டிக்கு நான் ரெடி. ஆனால் ரெஃப்ரியாட்டு தமன்னா அக்கா தான் வரணும். அப்படி வந்தால் நான் ஒத்துக்கிறேன். ரோமன் ரிட்டர்ன் எப்போ ப்ரோ? அவர் இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரசலிங் கரியரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நினச்ச மாதிரி மூவி கரியர் ஒழுங்காக போகலை. அதனால் ரசலிங் கரியரில் தான் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைமராக இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணுவார் போல இருக்குது. ப்ரோ லைவ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக லைவ் போடுறேன். அதுக்கான அப்டேட்டை பற்றி கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.